சிம்ம ராசி. 18/5/2025 மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகவும், கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க. அந்த வகையிலே பயிற்சி ஆகும் பொழுது சிம்மராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக கடந்த காலங்கள் மிக அற்புதமான காலங்களாக அமைஞ்சது. கடந்த 31/3 வரக்கூடிய சனி பயிற்சியிலிருந்து உங்களுக்கு அஷ்டமத்து சனி வந்துருச்சு. அந்த வகையிலே அஷ்டமத்து சனி பயந்துட வேண்டாம். கடகத்துக்கு வரக்கூடிய அஷ்டமத்து சனியை விட சிம்மத்துக்கு வரக்கூடிய அஷ்டமத்து சனி கொஞ்சம் அதனுடைய தாக்கங்கள் குறைவு, அதனுடைய தீமைகள் குறைவு. நன்மை வராம இருக்கலாம், ஆனா தீமைகள் குறைவு. ஏன்னா 8ஆம் இடத்துக்குரியவர் குரு. அந்த 8ஆம் இடத்துக்கு குரு இப்போது 12க்கு வர்றாரு. உங்க ராசிக்கு வரும்போது லாபாதிபதியா வர்றாரு. அப்போ உங்க ராசிக்கு லாபாதிபதி, அந்த லாபாதிபதியா இருக்கக்கூடிய தன்மையை, அந்த லாபாதிபதி வரக்கூடிய அந்த தாக்கத்தை அவர் கொடுத்து ஆகணும். அதனாலதான் உங்களுக்கு அஷ்டமத்து சனி பாதிப்பு குறைவு, ராகுகேது பயிற்சி நிறைவு. அஷ்டமத்து சனி பயிற்சி குறைவு, ராகுகேது பயிற்சி நிறைவு. ஏன்னா கண்டிப்பாக சிம்மராசிக்கு ராகுகேது பயிற்சி, அஷ்டமத்து சனியில் இருக்கக்கூடிய சனி பயிற்சி ராகுகேது மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்ப சிம்மராசிக்கு கண்டிப்பாக மகம் பூரம் உத்தரம், மகம் பூரம் உத்தரம் நடக்கக்கூடிய ராசிகளுக்கு நட்சத்திரக்காரங்கள் கண்டிப்பாக மிக அற்புதமாக இருக்கும். பயப்பட வேண்டியதில்லை. நிச்சயமாக நல்ல முறையில் நீங்க, அதாவது கடகராசிக்கு அஷ்டமத்து சனியோட சிம்ம ராசிக்கு 7. அப்ப கணவன் மனைவி உறவு, பங்காளி சண்டைகள் ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. அதே சமயத்துல சிம்ம ராசியில அதே சமயத்துல ராகு பேசல கேது அவருடைய ஜென்ம சனி, ஜென்ம வீட்டுல சிம்ம வீட்டுல இருக்காரு கேது. அப்ப குடும்பத்துல குழப்பம், குடும்பத்துல மனக்குழப்பம், விரிசல். இவர் சொன்னா அவர் கேட்கல, அவர் சொன்னா இவர் கேட்கல, சொன்னதை கேட்கறதுல சொல்றதுல வெட்டித்தனமான பேச்சுக்கள், விவகாரமான வார்த்தைகள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்பெல்லாம் ரொம்ப கவனமா ரொம்ப கவனமா அதை அப்படியே டிஸ்லாக் பண்ணி அப்படியே கொண்டு போயிடும். பிரச்சனையில உருவாக்குற நேரத்துல நம்ம பிரச்சனையில இருக்கும்போது பேச்சை குறைத்துக்கொள்ளணும். ஒர்க் மோர் டேக்லெஸ், பேச்சை குறைச்சிட்டு வேலையை பார்க்கணும். அந்த மாதிரி கேது இருக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அவர் ஜென்மத்திலேயே கேது இருக்காரு, சிம்ம வீட்டுல கேது இருக்காரு. அப்ப பிள்ளையார் வழிபாடு நல்லா பண்ணுங்க, விக்னேஸ்வர பூஜை நல்லா பண்ணுங்க, எல்லா பாராயணமும் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்கும்.